ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிஸ்ஸூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊறட்டும். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு தான் இதோட குவான்டிட்டி. நீங்கள் கூடவோ குறைக்கவோ செய்யலாம். நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இது கூட நிறைய பூண்டு பல் சேர்க்க போகிறோம். 2 வெங்காயம், நான் 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஸ்பைசினஸ் சேர்த்தவாறு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்காம ஊசி மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். அது ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகமும் நம்ம பெருங்காயத்தூள் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் சேர்க்கையில் இந்த பெருங்காயத்தூளோட வாசனை நல்லா நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெருங்காயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளை பூண்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழு பூண்டாவும் அதாவது முழு பல்லாவும் சேர்த்துக்கலாம், அல்லது கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே தக்காளி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம சாம்பார் தூள் தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா எண்ணெயிலேயே ஓரளவு நல்லா நீங்கள் காய்கறியை நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்ட நம்ம சேர்த்துக்கிட்டோம். 2 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சாம்பார் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஓரளவு நல்லா எல்லாத்தையும் நம்ம மசாலாவோட சேர்கிற அளவு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 2 கப் அரிசிக்கு 8 கோவலை தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தக்காளி முன்கூட்டியே ஆட் பண்ணாதனால இப்போ நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. இது பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சிருக்கும். அவங்க சாப்பிடும்போது நல்லா ட்ரை ஆகி ஈஸியாக இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.